ஒருவேள சைந்தவியும், ஜிவி பிரகாஷும் இதனால தான் பிரிந்திருப்பார்களோ! அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ சைந்தவி அவர்களோட பழைய இன்டர்வியூ இப்ப இணையதளத்தில ட்ரெண்ட் ஆயிக்கொண்டு இருக்கு. ஸோ சைந்தவியும், ஜிவி பிரகாஷும் பிரிந்ததற்கு முக்கிய காரணம் ஜிவி பிரகாஷ் நடிக்க ஆரம்பித்ததுனால தான் அப்படிங்கிற ஒரு தகவல் இணையதளத்தில பரவிக் கொண்டு இருந்தது. அதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமா அவங்களோட பழைய இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூல சைந்தவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஜிவி பிரகாஷ் மீது எனக்கு இந்த ஒரு கோபம் இருந்து கொண்டு தான் இருந்தது. ஸோ ஜிவி பிரகாஷ் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு கண்டிஷன் ஜிவி பிரகாஷுக்கு போட்டேன். ஸோ எந்த நடிகைக்கூடயும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் கிட்ட நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். ஆனால் அந்த கண்டிஷனை ஜிவி பிரகாஷ் கொஞ்சம் கூட பின்பற்றவில்லை. அதுவரை நானும் அவரும் வேற பொண்ணோட நெருக்கமாக நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஸோ டார்லிங் படத்துலாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டார்லிங் திரைப்படத்துக்கு போனேன். அதில் சில காட்சிகள் ஜிவி பிரகாஷும் ஹீரோயினும் நெருக்கமாக இருக்க காட்சிகள் இருந்தது. அப்போ அது வருத்தமாக இருந்தது. ஆனால் படத்தோட அவுட்கம், படத்தோட ரிசல்ட்டை பார்த்த உடனே செம ஹாப்பி ஆகிட்டேன். அது எல்லாமே மறந்து விட்டது. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை எனக்கு பழகி விட்டது. நடிகர்கள்னால் இந்த மாதிரி இருந்து தான் ஆகணும். சில நடிகைகளோட க்ளோஸாக தான் இருந்தாகணும். இது அவங்களோட தொழில் அப்படிங்கிற விஷயம் எனக்கு பழக்கமாகி விட்டது. அப்படிங்கிற விஷயத்தை அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு சில பேர் சில கதையை உருவாக்கி கொண்டு இருக்காங்க. ஸோ அதாவது சைந்தவி ஜிவி பிரகாஷ் கிட்ட இந்த மாதிரி நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் திரைப்படங்களில் ஓவரால் நெருக்கமான காட்சிகள் இருப்பதால் தான் சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?